சூரத்துல் பக்ரா சிறப்பாகிறதுக்கான காரணம் தான் அந்த சூரத்துல் பக்ராவுல உள்ள ஒரு வசனம். அந்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? அந்த வசனத்துல அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருநாமங்கள்ல 5 திருநாமங்களை அந்த வசனம் பொருந்திக்குது. அந்த வசனம் உள்ளடக்கி வச்சிக்குது. அல்லாஹ், அல் ஹை, அல் கய்யூம், அல் அலி, அல் அலீம் என்று சொல்லக்கூடிய 5 வசனங்களை இந்த ஒரு வசனம் பொதிந்து கொண்டிருக்குது. இதனால தான் இந்த ஆயத்து, இந்த வசனம் மிகவும் பிரம்மாண்டமானது, மிகவும் கண்ணியமானது என்று சொல்றதுக்கான முக்கிய காரணம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்லயே மிகவும் சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி. எங்கள்ல இன்றைக்கு என்ன செய்ய முடியாதவர்களாக ஈக்கிறோம்னு சொன்னால், 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு திராணி இல்லாதவர்களாக, ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு கூட டைம் இல்லாதவர்களாக ஈக்கிறோம். அந்த அளவுக்கு வேலை, அந்த அளவுக்கு வேலை. அந்த வேலைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி தான் இந்த ஆயத்துல் குர்சி. இதை ஓத இல்லாத வேலை என்னத்துக்கு உதவுது? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹு தஆலாவுடைய 10 விஷயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹு தஆலாவுடைய 10 விஷயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அதுல முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். முதலாவது விஷயம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரிய நாயன் வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால தானே சொல்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் ரப்பே, உன்னிடத்திலேயே நாங்க உதவி தேடுறோம், உன்னையே தான் வணங்குறோம், நீ இல்லாம எங்களுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ்ண்டு அவனிடத்துல நாங்க சரணடைதோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்க சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே, நீ இல்லாம நாங்க இல்லையா அல்லாஹ், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அரசன் நீதான் யா அல்லாஹ்ண்டு நாங்க என்ன சொல்றோம்? வாய் கூசாம சொல்றோம். ஆனா அதை எடுத்து நடக்கிறதுக்கு நாங்க மறுக்கிறோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ்ண்டு நாங்க மட்டும் சொல்லல. இதுக்கு முன்னால எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களோ அந்த நபிமார்கள் தொடக்கம் இந்த உலகத்துல உள்ள கடைசி மனிதர் வஃபாத்தாகும் வரையில இந்த கலிமா தான் சொல்லணும்.